வணக்கம் மக்களே! நான் உங்கள் எஸ்கே அனிக். நாங்க இப்போ வந்திருக்க இடம் வந்து நைனாதீவு போற வழியில் உள்ள நாகதீப விகாரை. இந்த விகாரை பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் வெள்ள வெள்ளையா எல்லா இடங்கள்லயும் வெள்ள வெள்ளையா இருக்குது. கொடியெல்லாம் பறந்து கிடக்குது. கொடிகள நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். அங்கால சைடுல, இங்கால சைடுல. ஏன்னா, எங்கட பக்கத்து ஊர் சகோதரங்கள் வந்து போகக்கூடிய பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் கோயிலுக்கு வரும்போது வெள்ளை உடுப்புகளோடு தான் வந்து செல்கிறார்கள். அதை விட இந்த இறங்கு துறைமுகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலிருந்து தான் இறங்குவார்கள், போவார்கள். ஏன்டா அப்படி சொல்ற? அதுலேருந்து தான் இறங்குவாங்க, போவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் தானே. என்றாலும் சும்மா காட்டிக் கொள்றேன். அப்படி இந்தியால வந்து பார்த்தோம்னா, புத்தர் நான் இப்போ என்ட்ரன்ஸ்ல நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். சரி, நம்ம அந்த பஸ்ஸில் போய் இறங்கி அங்கால இஞ்சால இஞ்சால போனா நேர நயனாதீவு பக்கம் போகலாம். இதில் பஸ் போய் வரும். அப்படி இஞ்சால வந்தோன்னு இருந்தோம்னா, முதலாவது புத்தரை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். புத்தர் வந்து நகவாம்பில் இருக்கிறார். உள்ளே செல்வதற்கான முன் பாதணிகள் தொப்பி என்பவரை கலட்டவும். போட் போட்ட இடத்துல போனீங்கன்னா அதுக்குள்ளே உள்ளே போகலாம். நாங்கள் அப்படி உள்ளே போயிட்டோம்னா அங்கே நாங்கள் பாம்புக்குள்ள புத்தர் இருப்பேன், அதை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்படி உள்ள போய் கொண்டிருக்கோம். இதை புதுசாக கொண்டு வரணும், தொட்டு கும்பிட்றதா இருக்கும். எல்லா ஜனமும் தொட்டு கும்பிட்டது தொட்டு கும்பிட்றத காட்டுறாடே. தொட்டு கும்பிட்றத காட்டு அங்கே தொட்டு கும்பிட்றத காட்டு. பார்க்கக்கூடியதாக இருக்கு. வேறு யாருன்னா இந்த கீழே நாங்கள் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். பார்த்து கொள்வதாக கிடையாது, வாசிச்சு கொள்ளுங்க. ஏன்னா நான் தமிழில் மாறுக்கிறி சொல்லிடுவோம்ன்றதால நான் இதை வீடியோ எடுத்து காட்டுறேன். நீங்களும் பெருசாக வராது. அதில் தமிழ்லாம் போட்டுக்கணும்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. தமிழுக்கு வராது பெருசாக. இதுதான் சங்கமித்தை கொண்டு வந்த இன்னொரு மரம்னு சொல்லினோம். அரச மரம் நிற்குது. இன்னும் ஒன்று மாதம் எல்லாம் முளைச்சிருக்கு. இது இஞ்சா முளைச்சிருக்கு. புத்தரை பார்க்கக்கூடியதாக இருக்கு. நாகபாம்புக்கு மேலே இருக்க அதில் கூட காசு எல்லாம் போட்டு வழிபட்டுருக்கேன். ஊர் எஸ்ஐக்கில் இப்படிலாம் பிடிச்ச ஓடி தெரிய எங்களை கமரா ஒன்று நோட் பண்ணி என்ன எங்களை தூக்குதோ தெரியல. யாரை உறிஞ்சி கூப்பிடுறாங்க. அதுக்கு வேறு யாரு அந்த அந்த ஃபோட்டோ இருக்கு, எடுக்காடு. இந்த ஃபோட்டோவில் என்னவோ இருக்குது. அது பிறகு பார்ப்போம். அந்த ஃபோட்டோ காட்டும். இந்த ஃபோட்டோ என்னன்னு தெரியல. அதுக்கு மேலே சிங்களத்தை போட்டுக்கும். கொஞ்சம் காட்டு. புத்த பகவான் புத்தரங்கிழமை 5ஆம் ஆண்டில் சித்திரை மாதம் அமாவாசை 13ஆம் தேதி விடியற்காலையில் ஞான கண்ணால் உலகத்தை பார்க்கும் போது ஸ்ரீலங்கா தீவில் மணிநாகதீபம் என்னும் இந்த இடத்தில் சுலூர மகன் அப்படி வாசிக்குள்ளே இருக்கு. பெரிய வந்தியாக கிடக்கு, வாசிக்கலாது. இதை காட்டுங்க. இது நாகங்கள். இந்த கூடுதலாக நாகங்கள் இந்த தூணில் இருக்கு, பார்க்கக்கூடியதாக இருக்கு. இங்கே இந்த பார்க்க சைனா, ஸ்ரீலங்கா, இந்தியா, சைனா, பங்களாதேஷ், அங்கே கொடியல் கடைசியிலையும் சைனா மாதிரி தான் கிடக்கு. தெரியல. இந்தியாவில் எல்லாம் ஒரே கொடியலாக இருக்குது. கொஞ்சம் கொடியல் தெரியும். அந்த கொடியல் பேர் சொல்லியிருக்கு. அங்கே உங்களுக்கு கொடியல் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது அரச மரம், வெள்ளரச மரம், வெள்ளரச மரம். சத்தமாக தான் சொல்கிறேன். ஆனால் தெரியும் அம்மையில் இது எங்களோட இடத்துல இது என்ன சொல்கிறாங்க? அரச மரம். இது வெள்ளை அரச மரம்னு சொல்கிறது. வெள்ளையாக இருக்கா, வெள்ளை இருக்கா இருக்கலாம். அந்த அந்த உடனே உள்ளுக்கு ஒரு யானையை பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆமாம், இந்த பெரிய பெரிய சில கோயில் தெரியல உங்களுக்கு. எனக்கு இந்த கோயிலை காட்டு. நல்லா இருக்கும். மேலே 2487 போட்டிருக்கு. என்னன்னு தெரியல. பிள்ளையார சொல்லி போட்டிருக்காங்க சைடில். இந்த பிள்ளையார சொல்லி ஜூம் போடும். அந்த பிள்ளையார் சொல்லி தெரியல உங்களுக்கு. 2487 சொல்லல. பிள்ளையாரும் புத்தரம் புறஞ்சா இருந்திருக்கு. பாபா
மக்களே யூடியூப்பரை கேமரா கொண்டு வர கையில் பேர் பாக்கணும் அவருக்கு இது சாதாரணம்னு சொல்லி மீனை எடுக்க போறார். அதுக்கு மேலே ஞானை இருக்கு. ஞானைக்குள்ள மீன், மீனுக்கு மேலே ஞானை. ஞானை காடு சிங்கள தகவல் இருக்கு. சிலவில் இந்த யானையெல்லாம் வந்தாவது தெரியல சங்கமத்து. அது எங்களுக்கு தெரியா இல்லை இல்லை இது வேறு யாருக்கு 2013 ஆண்டு போட்டிருக்கு. இவ்வளோ கட்டப்பட்ட ஆண்டா இருக்கு. வாசல் ஒரு சந்திர வட்ட கல் பதிச்சிருக்கு. நான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். புத்தகங்களில் படித்ததாக இருக்கும். வரலாறு புத்தகங்கள். உள்ளுக்கு ஒரு புத்தர் சிலை இருக்கு. அழகா இருக்கு. இதில் வந்தோடனே ஒரு மன நிம்மதி ஒரு எக்கோ இல்லாமல் வருது. இல்லை பாசமாகவும் கிடக்கு சாம்பிராணிவாக. மேலே ஒரு கோயிலை கும்பிடணும். உங்களோட கருவறையில் எப்படி நிற்க எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுமோ அதே ஒரு ஃபீல் ஆகும். சாமிக்கு அட்ரஸ்லேயே பார்க்கக்கூடியதாக இருக்கு. இது வரலாறு படைச்ச மாதிரி கிடக்கு. இதுக்கு சயான நிலை புத்தர் இல்லையா? அது சாயனம் கூட படைக்கிறது இல்லை. சரி சரியெல்லாம் நல்லா இருக்கு. இந்த புத்தகத்தில் வடிவா இருக்கு. மேல அந்த மதத்தில் ஏதோ ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கு. இதுவும் புத்தர் சிலை ஒன்று தான். இதுன்ற அர்த்தம் உங்களுக்கு தெரியல என்னண்டு. அதுட்ட கேட்டால் தான் தெரியும். இதுக்கு பேர் இது பேர் அதிரடி நினைக்கிறேன். என்ன சின்ன வயசுல வளர்த்த ஞாபகம் இருக்கு. ஸோ அதிரடி மீன் தான் இது. கூடுதலாக இங்கே அதிரடி தான் கூட நிற்குது. கூட பெருகிட்டு ஒரு கிணத்துக்கு விட்டுருக்காங்கன்னா கூட வந்துடும். மலையை பார்க்கக்கூடியதாக இருக்கு. குயில் அதிரடி மீனை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்படியே அந்த கொக்கோ மீனுக்கான் நிற்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கு. 2 சிலையாகவே போயிட்டு இருக்கு. பாவம். சரி வாங்க. மக்களே, நாங்கள் முதல் பதிவில் ஒரு வெள்ளரசன் ஒரு மரத்தை சொல்லியிருந்தோமே. உண்மையான வெள்ளரசன்றது தான். கிட்ட ஜூமுக்கு போடுவேன். அல்ல கிட்ட போ. சரியான வெள்ளையாகும். ஓட்டியா நம்ம எங்கிற அரச மரம் மாதிரி தண்ணி இல்லை. ஆனால் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது. கிடக்கிற மட்டும் பச்சையாக இருக்குது. நாங்கள் அந்த முதல் காட்டினோம் அரச மரம் வெள்ளரசன் மாறி மாறி காய்ச்சி ஒன்று. அது வெள்ளரசு இல்லை, இதான் வெள்ளரசு. ஜூமுக்கு போங்க. வீட்டை ஃபோன் லெவலில் தான் ஜூமுக்கு போகலாம். இன்னும் நல்லா இருக்கு. ஏன்டா ஃபாஸ்ட்டாக கொண்டு வர ஐயோ